அப்துல் கலாமின் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை. அப்துல் கலாம் தான் பள்ளியில் படிக்கும் காலம். அவர் மிகவும் ஏழ்மை குடும்பத்தைச் சேர்ந்தவர். வீட்டில் தேவையான பணம் இல்லாததால் அவர் பள்ளிக்கு செல்லும் முன் காலை நேரம் பத்திரிகை விநியோக வேலை செய்து வந்தார். ஒருமுறை பள்ளியில் உள்ள ஆசிரியர் ஒருவர் மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு சோதனை நடத்தினார். அந்த சோதனையில் கலாம் மிகச் சிறப்பாக தேர்ச்சி பெற்றார். ஆசிரியர் அவரிடம் கேட்டார், கலாம், உன் கனவு என்ன? அதற்கு கலாம் மெதுவாகச் சொன்னார், நான் ஒரு போர்விமானம் ஓட்டும் பைலட் ஆகஸ்ட் விரும்புகிறேன். ஆனால் வீட்டில் ஆளில்லாமல், பணம் இல்லாமல் அவ்வளவு பெரிய கனவை அடைவது அவருக்கு அப்போது சாத்தியம் போலத் தெரியவில்லை. ஆசிரியர் சிரித்தபடி கூறினார், கலாம், கனவு என்பது தூக்கத்தில் வரும் ஒன்று அல்ல, தூங்க விடாததுதான் உண்மையான கனவு. அந்த ஒரு சொல் கலாமின் வாழ்க்கையை மாற்றியது. அவர் மனதில் ஒரு தீ மூண்டது. ஏழ்மை, சிரமம், தோல்விகள் எதையும் கவனிக்காமல் அவர் தொடர்ந்து படித்து, உழைத்து, நாளடைவில் இந்தியாவின் மிக சிறந்த விஞ்ஞானிகளிலும் பின்னர் இந்திய குடியரசுத் தலைவராகவும் உயர்ந்தார்.